நிறைவேற்றுவார்கள். தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் வாக்காளர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் புலம்பெயர்ந்து விட்டார்களா, இறந்து விட்டார்களா என்று ஆய்வு செய்கிற நடவடிக்கை, அதை ஆங்கிலத்திலே இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுகிறார்கள். அது தேர்தல் நடைபெறும் காலத்தில் இருக்காது, எப்போது வேண்டுமானாலும் செய்வார்கள். தேர்தலுக்கு முன்பு நடப்பது சம்மரி ரிவிஷன் என்று சொல்வார்கள். அது கட்டாயம் நடந்தாக வேண்டும், ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்கும். எனவே இதற்கும் இப்போது நாம் எதிர்க்கிற இந்த SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர சீராய்வு என்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த வேலை திட்டம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை திட்டம் இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் சிறப்பு சீராய்வு செய்வது தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய குடியுரிமையை ஆய்வு செய்கிற நடவடிக்கை. இவன் உண்மையிலேயே இந்த நாட்டை சார்ந்தவன் தானா, இந்த மண்ணின் குடிமகன் தானா, இவன் குடியுரிமை பெற்ற ஒரு வாக்காளரா என்று ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக செயல் திட்டம். CAA என்று ஒரு சட்டம் வந்தது. கொரோனா டைமில் நாம் எல்லோரும் எதிர்த்து போராட்டம் நடத்தினோம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம். அதனை எதிர்த்து நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நாம் அதனை கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் கொரோனா நேரத்தில் அந்த போராட்டம் சிதறி போனது, சிதைந்து போனது. அதை தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை. சட்டங்கள் நிறைவேறிவிட்டன. அந்த CAA என்கிற சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக நடைபெறும் திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.